மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம பேசக்கூடிய டாபிக் சிறுநீரக கற்கள். சிறுநீரக கற்கள்லாம் நம்ம பயப்படுவோம். என்னன்னா ஒண்ணு வலி, கடுமையான வலி இருக்கும். அந்த வலிக்கு தான் நம்ம பயப்படுவோம். ஆனா அந்த வலி மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது ஆபத்து இதனால உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆபத்து உண்டு. ரொம்ப ரேரா அந்த ஆபத்துகள் நடக்கலாம்னா கூட அந்த ஆபத்துகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அவேர்னஸ் தெரிஞ்சாதான் நம்ம சிறுநீரக கற்கள் நாட்டு மருந்து போய்க்கிறது, வலி வந்தா ஊசி போட்டுட்டு போயிடுறது, டெஸ்ட் கூட பண்ணாம விடுறது, இதெல்லாம் எப்படி ஆபத்தை கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது யாரையும் பயமுறுத்துறதுக்கான விஷயங்கள் இல்லை. நீங்க அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் இன்னைக்கு சொல்றேன். சோ என்ன ஆபத்துகள் ஏற்படலாம்னு கேட்டீங்கன்னா காமனா நான் சொல்ல வேண்டியது 5 ஆபத்துகள் ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் ஆபத்து யூரோசெப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீரக கற்கள்னால கிருமி தொற்று ஏற்பட்டு அந்த கிருமி தொற்று ரத்தத்துல, அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த தொற்று ரத்தத்துல கலந்து உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் அதை டேமேஜ் பண்ணி உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு யூரோசெப்சிஸ் சொல்லுவோம். மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். அது எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிறுநீரகத்துல யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை அப்படியே யூரின் டியூப் வழியா கீழே பிளாடர்ல வரும். நம்ம போய் யூரின் போனா போயிடுவோம். எங்கேயுமே யூரின் ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. இந்த ஸ்டோன் அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த யூரின் உள்ள ஸ்டாக்னேட் ஆகும்போது கிட்னிக்குள்ளேயே அந்த யூரின் தங்கும் போது அது வெளியேறாம உள்ள தங்கும் போது என்ன ஆகுன்னா, உள்ள ஒரு கிருமிகள் உருவாகி அது வளர ஆரம்பிக்கும். அது வெளியே போக முடியாது. ஏன்னா கீழே அடைப்பு இருக்கிறதுனால அது வெளியே போக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அங்க கிருமிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போக என்ன ஆகும், ஒரு லெவலுக்கு மேல அது பைலோவீனஸ் பேக் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அதாவது கிட்னில இருந்து அது ரத்தத்தின் வழியா அந்த கிருமி உடம்பு ஃபுல்லா பரவும். இதுதான் மிக மிக ஆபத்தான சைன். என்ன காமனான சைன் அப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான காய்ச்சல், குளிர். மெயினா இந்த காய்ச்சலுக்கு மற்ற காய்ச்சலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, குளிர் நடுக்கம் வரும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான குளிர் நடுக்கம் வரும். அவங்களுடைய பிபி ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா 120/80 பிபி இருக்கணும்னா பாத்தீங்கன்னா 90/60 60/40 அந்த மாதிரி பிபி டவுன் ஆயிரும். ஹார்ட் ரேட் நார்மலா 70 இருக்க வேண்டிய இடத்துல 150 160ன்னு போயிடும். மூச்சு திணறல் ஏற்படும். ஏன்னா நுரையீரல் போய் அடுத்தது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே மூச்சு திணறல் ஏற்படும். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அறிகுறி. இதுதான் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய முதல் காரணம் கல்லுனால ஏற்படலாம்னு கேட்டீங்கன்னா இந்த யூரோசெப்சிஸ். நம்ம ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிச்சு ஃபீவர் வந்துருச்சுன்னா இமீடியட்டா நான் எப்பவுமே என்னோட 195% பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். கண்டிப்பா நீங்க மருந்து சாப்பிடுங்க, இதுல வெளியே வந்துடும் சொல்லி. ஆனா அவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, ஒரே ஒரு காசியஸ் நோட் கொடுத்து அனுப்புவேன். காய்ச்சல் வந்துருச்சு, இந்த குளிர் காய்ச்சல் வருதுன்னா மட்டும் இம்மீடியட்டா ஓடி வந்துருங்க. என்ன இருந்தாலும் ராத்திரி பகல் பார்க்காதீங்க, உடனே வந்துருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, ஆரம்பத்துல அந்த மாதிரி ஃபீவர் வந்துருச்சுனாவே இட்ஸ் யூரோசெப்சிஸ்னுடைய ஆரம்ப அறிகுறின்னு அர்த்தம். இம்மீடியட்டா நம்ம அந்த கல்லை எடுத்தா மட்டும்தான், அந்த கல் ரிலீஸ் பண்ணாதான் அந்த கிருமிகள்லாம் யூரின் வழியா வெளியே வந்துடும். அது பிளட்ல கலக்காது. ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற அட்வைஸ் அதுதான். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அறிகுறி. எப்போ காய்ச்சல், கடுமையான காய்ச்சல், குளிர், நடுக்கம் வருதோ, கல் சிம்டமோட இமீடியட்டா உடனடியா மருத்துவரை அணுகுறது நல்லது. இது ஒண்ணு. ரெண்டாவது அக்யூட் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஏகேடின்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஆகும்னா, ஒண்ணு அவங்களுக்கு 2 சிறுநீரக பாதையிலுமே கல் அடைப்பு ஏற்பட்டுரும். இல்ல இருக்கிற ஒரு கிட்னி தான் ஒரு சில பேருக்கு இருக்கும். அந்த ஒரு கிட்னிலையும் அந்த கல் அடைச்சிடும். அப்போ அனூரியான்னு சொல்லுவேன். அனூரியா அப்படின்னா 12 hours மேல யூரின் அவுட்புட்டே சுத்தமா இல்லாம இருக்கிறது அனூரியா. அது யூரினே இருக்காது, உங்களுக்கு யூரினே உருவாகாது. அது மிக மிக ஆபத்தான ஒரு செகண்ட் ஆபத்தான கண்டிஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா என்ன ஆகும்னா, ரத்தத்தினுடைய உப்பின் அளவு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா கழிவு பொருள் வெளியேற முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா, யூரியா, கிரியாட்டினின், அதுல பொட்டாசியம்னு ஒரு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இது உப்பு பொட்டாசியம் தான். அந்த பொட்டாசியம் ஏறுச்சுன்னா என்ன ஆகும்னா, பொட்டாசியம் லெவல் 5 to 5.5 வரைக்கும் இருக்கலாம். ஆனா அது 6.5 மேல போச்சுன்னா சடன் கார்டியக் அரெஸ்ட் வந்துடும். அதாவது ஹார்ட் டக்குன்னு நின்றும், இமீடியட்டா நின்றும். அது மிக மிக ஆபத்தான அறிகுறி உங்களுக்கு. அக்யூட் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன்ல ரொம்ப ரொம்ப ஆபத்து பொட்டாசியம் ரைஸ் ஆகுறது, ஹைப்பர் கலிமியான்னு சொல்லுவோம். அதனால இமீடியட் கார்டியக் அரெஸ்ட் வரும். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே, அதாவது அனூரியா 12 hours யூரின் அவுட்புட் வரலன்னா இமீடியட்டா நாங்க மெடிசன் எதை பத்தி பேச மாட்டோம். இமீடியட்டா தியேட்டருக்கு போய் சர்ஜரி பண்ணிடுவோம். பேஷண்ட் ஸ்டேபிளா இருக்காங்க, அவங்களுடைய கிரியாட்டின், பொட்டாசியம் ஸ்டேபிளா இருக்குன்னா டைரக்டா நாங்க சர்ஜரி பண்ணி ஸ்டோன் எடுத்துருவோம். சப்போஸ் அது அவங்களுக்கு ரொம்ப பொட்டாசியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனா இருக்காங்கன்னா, டயாலிசிஸ் வரைக்கும் போய் டயாலிசிஸ் பண்ணி தான் நாங்க இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கிரியாட்டின் லெவல், பொட்டாசியம் குறைச்சிட்டு தான் நாங்க சர்ஜரிக்கே எடுப்போம். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டோனை எடுக்காம வெறும் ஸ்டென்ட் மட்டும் போட்டுருவோம். உள்ள ஸ்டென்ட் போட்டோம்னா, ஸ்டென்ட் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டோனை பைபாஸ் பண்ணி அந்த ஸ்டென்ட் போயிடும். அப்போ உங்களுக்கு யூரின் அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணி ஸ்டோன் எடுப்போம். ஸோ இது செகண்ட் ஆபத்தான அறிகுறி, அக்யூட் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன். பிகாஸ் ஆஃப் 2 சைடும் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுறதுனாலயோ, இல்ல ஒரே ஒரு கிட்னி தான் அவங்களுக்கு இருக்கும், அந்த கிட்னிலையும் கல் அடைப்பு ஏற்படுறதுனால சுத்தமா யூரின் வராம நின்று போறது. இது 2வது ஆபத்தான அறிகுறி. 3வது ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தர கிட்னி செயலிழப்பு, கிரானிக் கிட்னி டிசீஸ். அதாவது சிறுநீரகம் கற்கள் 2 சைட்லயுமே அடைச்சிருக்கும்.
அதை வந்து கண்டுக்காம விட்டுருப்பாங்க, நாட்டு மருந்து சாப்பிட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த அறிகுறியும் இருந்திருக்காது, அப்படியே கண்டுக்காம விட்டுருப்பாங்க. என்ன ஆகும்னா அப்படியே அந்த யூரியா, கிரியாட்டினின், நான் சொன்ன அந்த பொட்டாசியம் எல்லாமே என்ன ஆகுன்னா மெதுவா, அது வந்து அக்யூட் சொன்னேன், இது வந்து கிரானிக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிரந்தர செயலில் மெதுவா தான் அந்த அறிகுறிகள் தெரியும், அவங்களுக்கு வலி இருக்காது, கண்டுக்காம விட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூரியா, கிரியாட்டின், பொட்டாசியம் எல்லாம் ஏறி கடைசியில பெர்மனன்ட் டயாலிசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போய் நின்றுவாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது. சர்ஜரி பண்ணி ஸ்டோனே எடுத்தாலும் அவங்களுக்கு கிட்னி ஃபுல்லா irreversible டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எந்த பிரயோஜனம் இல்லை, பெர்மனண்டா அவங்க டயாலிசிஸ்ல தான் இருந்தாகணும். இது வந்து 3வது காம்ப்ளிகேஷன். 4வது வந்து கல் இருக்கு, இந்த மாதிரி கிரியாட்டின் எல்லாம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு சைட்ல மட்டும் கல் அடைச்சிருக்கும், இன்னொரு கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், கண்டுக்காம விட்டுருவாங்க. அவங்களுக்கு யூரியா, கிரியாட்டின் எல்லாம் பக்காவா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, பொட்டாசியம் எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா என்ன ஆகும்னா இந்த கிட்னி, ஒரு சைட்ல அந்த கல் அடைச்ச கிட்னி என்ன ஆகுன்னா மெதுமெதுவா அது முழுமையா செயலிழந்துரும். நான் ஃபங்க்ஷனிங் கிட்னின்னு சொல்லுவோம், அதாவது முழுமையா செயலிழந்துரும் ஒரு கிட்னி. சில பேருக்கு அதனால வந்து இவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, பெயின் ஆச்சு அப்படின்னா அந்த கிட்னியே நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். நான் இந்த 25 வருஷத்துல குறைந்தது ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி கிட்னி ரிமூவ் பண்ணியிருக்கேன். சுத்தமா செயலிழந்து போயிருக்கும், அதனால அவங்களுக்கு வலி ஏற்படும், இன்ஃபெக்ஷன் ஏற்படும், வேற வழி இல்லாம அந்த கிட்னியவே நம்ம எடுக்க வேண்டியது, வெறும் கல்லை மட்டும் எடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம கிட்னியவே எடுக்க வேண்டிய நிலைமை கொண்டு போய் விட்டுரும். இது 4வது காம்ப்ளிகேஷன். 5வது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம், அதாவது அந்த பாதையில அந்த சிறுநீர் டியூப்ல வந்து அந்த கல் அடைச்சு அது வந்து என்ன ஆகும்னா நாளடைவில் அந்த டியூபையே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னா அந்த டியூபே வந்து சுருங்கிடும். நம்ம கல் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் அந்த டியூப் வந்து பெர்மனண்டா க்ளோஸ் ஆயிடும். அப்ப ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணி அது அடைப்பான டியூபை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல டியூப் 2 இணைக்கணும், அந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த காமன் 5 காம்ப்ளிகேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சது. அதுல முக்கியமான நான் மறுபடியும் ஒரு சம்மரியா உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இதுல மிக மிக ஆபத்து வந்து யூரோசெப்சிஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து காய்ச்சல் வருது, குளிர் காய்ச்சல், ஜுரம் வருது, கண்டினியூஸா பெயின் இருந்துட்டு இருக்கு, வாமிட்டிங் கண்டினியூஸா இருந்துட்டு இருக்குதுன்னா இட் மேபி சைன் ஆஃப் யூரோசெப்சிஸா இருக்கலாம். அதே மாதிரி 12 ஹவர்ஸ் யூரின் அவுட்புட்டே வரல அப்படிங்கிறது அக்யூட் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், அதுவும் இமீடியட்டா வந்துடணும். வரல அப்படின்னா அது டயாலிசிஸ் நிலைமைக்கு போயிடும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும். 3வது வந்து கிரானிக் கிட்னி டிஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து எந்த அறிகுறியும் காமிக்காத, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வலி வந்திருக்கும், அதுக்கப்புறம் நீங்க கண்டுக்காம விட்டுருப்பீங்க, அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா பெர்மனண்டா வாழ்நாள் ஃபுல்லா டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமை, இல்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொரு கிட்னி எடுத்து வைக்கிற நிலைமை கொண்டு போய் விட்டுரும். 4வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிட்னி வந்து நல்லா இருக்கும், அதனால உங்களுக்கு வெளியே எந்த அறிகுறியும் தெரியாது, ஒரு கிட்னி வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகும், கிட்னி ரிமூவ் பண்ற நிலைமை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் அந்த ஸ்ட்ரிக்சர்னு சொன்ன மாதிரி அந்த நேரோவிங் ஆச்சுன்னா அந்த சுருங்கிடுச்சு அப்படின்னா அந்த டியூபை ஓப்பன் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இது ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறமே தவிர உங்களை பயமுறுத்துறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. தயவு செய்து இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்க நாட்டு மருந்து சாப்பிட்றீங்களோ இல்ல வந்து என்ன மெடிசன் சாப்பிட்றீங்களோ, ஆனா அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஸ்கேன் பண்ணுங்க. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த கல் போயிடுச்சா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான். நாங்க வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும், ஆனா அதனுடைய பலன் நீங்க தான் அனுபவிக்கணும். நன்றி, வணக்கம்.